வணக்கம். நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் NRG ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. போன வீடியோலலாம் நம்ம என்ன சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அப்போ வந்து சுகர் எது அதிகமாகாம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல வந்து எந்த நேரத்தில சாப்பிட்டா நல்லது, நம்ம சுகர் வந்து ரொம்ப ஏறாது அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட்டுக்கும் என்ன ஆசைன்னா, அந்தந்த பேஷண்ட்ஸ் வந்து சுகர் லெவல்ஸ் நல்லா இருக்கணும், HbA1c நல்லா இருக்கணும், காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து மேஜர் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நமக்கு வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்றப்போ சுகர் இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்ச நேரத்தில சுகர் வந்து கம்மியாகுது. இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான காரணம். ஓகே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக் பிரச்சனை, இல்ல கால் பிரச்சனை வரதுக்கு காரணமா இருக்குது. ஸோ வந்து எப்படி சாப்பிட்டா அந்த சுகர் மேல போறது, கீழ வர்றது, மேல போறது, கீழ வர்றத அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப எல்லாரும் வந்து பெரிய பெரிய மீலா எடுப்பாங்க. காலையில ஒரு பல்க் ஆஃப் மீல் எடுப்பாங்க, மத்தியானம் எடுப்பாங்க, நைட் எடுப்பாங்க. இன் பிட்வீன் வந்து காஃபி, டீ ஏதாவது குடிச்சுப்பாங்க. அந்த மாரி இருக்கதோட நம்ம பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுறதுங்கிறது பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில எந்திரிச்சோன உங்களுக்கு ஒரு சின்ன கப் 150 ml காஃபியோ, டீயோ இல்ல மில்க்கோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கேப் விடுங்க. 1 மணி நேரம் கேப் விட்டுட்டு கரெக்ட்டா உங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம வந்து ஸ்டிக் பண்ணுங்க. 8:30 இல்லாட்டி 9:00 அது கண்டிப்பா இருக்கணும். சில பேர் வந்து ரொம்ப லேட்டா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆயிடும். ஸோ உங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம் கரெக்ட்டா இருக்கட்டும். அதே மாதிரி மிட் மார்னிங் ஸ்நாக் அப்படின்னு சொல்றது. ஒரு 10:30, 11 மணி போல வந்து அப்போ ஒரு வந்து ஸ்நாக்ஸோ இல்ல வந்து லிக்விடா உள்ளது என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றது சொல்றேன். அது வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட 1:30 போல லஞ்ச் இருக்கட்டும். 3:30, 4:00 போல வந்து ஈவினிங் ஸ்நாக் ஒண்ணு எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி வந்து 7:30, 8:00 உங்க டின்னர வந்து முடிச்சிடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து மேல கீழ இருக்காது. அதே மாதிரி லேட்டா சாப்பிடாம உங்க டின்னர வந்து 7:30, 8 முடிக்கிறதுனால, நைட்ல வந்து உங்களுக்கு சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மியா இருக்கும். அத தவிர வந்து நைட்ல எனர்ஜி ரெக்யர்மென்ட்டே வந்து கம்மியா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, அதிகமா எனர்ஜி என்ன ஆகும் பாடியில ஃபேட் கன்வெர்ட் ஆயி லிவர்ல போய் டெபாசிட் ஆயிட்டு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரும். அதுவும் வந்து கம்மியா இருக்குது. ஸோ வந்து டின்னர் டைம் வந்து ஏர்லியா இருக்கட்டும். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டைமும் வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன சாப்பிடலாம் இந்தந்த கேப்ல இவ்ளோ நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னா, சமைச்சுட்டே இருக்கணுமா? அப்படிங்கிறதெல்லாம் நெறைய டவுட் இருக்கும். நீங்க ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசா செஞ்சு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நார்மல் வொர்க்கிங் வுமன் இருக்காங்க அப்படின்னா வந்து, காலையில எந்திரிச்சோன உங்களோட டீய முடிச்சுடுங்க. சில பேர் வந்து சத்து மாவு கஞ்சி சாப்பிடுவாங்க காலையில. அதனால 10 மணி வரலும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டீ உங்களுக்கு இது பண்ணிட்டீங்கன்னா, 8:30க்கு உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்க பிளேட்ட வந்து ஹெல்த்தி பிளேட்டா சூஸ் பண்ணணும். அந்த ஹெல்த்தி பிளேட்ல வந்து 4 இட்லிக்கு பதிலா 2 இட்லி ஓகேங்களா? அது ஒரு சப்ஜி மாதிரி இருந்ததுன்னா நல்லது. இல்லாட்டி சட்னி எடுத்துக்கோங்க. அத தவிர வந்து மொளக்கட்டின பயிறு கொஞ்சம், நீங்க அந்த இட்லி குக்கர்லயே வந்து நீங்க இட்லி வைக்கப்போ அந்த மொளக்கட்டின பயிரையும் கொஞ்சம் வச்சுருங்க. இல்லாட்டி எக் வந்து 1 வச்சுக்கோங்க. அத தவிர வந்து வெஜிடபிள் வந்து 1 இருக்கணும். அந்த மாரி இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து சுகர் ஏறாம ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டா இருக்கும். 11:00 10:30க்கு வர்றோம். அப்போ உங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா, ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்ததுன்னா, நீர் மோர் எடுத்துக்கோங்க. பட்டர் மில்க்ல சியா சீட் ஊற வச்சுட்டு, அத வந்து அதில மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காவும் இருக்கும், சுகரும் ஏறாது. மத்தியானம் லஞ்ச் வந்து ஒரு சாலட். காய்கறி வந்து வேக வைக்காதது. நீங்க ஈஸியா கட் பண்ணி நீங்க வந்து வச்சுட்டு எடுத்துட்டு போயிரலாம். உங்களோட ஒரு எக் எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்ல நீங்க வெஜிடேரியன் பேஸா இருந்ததுன்னா, ஊற வச்ச பாதாம் வந்து ஒரு 10 பாதாம் எடுத்துக்கோங்க. உங்களோட லஞ்சோட சேர்த்து. ஸோ வொர்க்குக்கு போறவங்க ஈவினிங்க்கு செஞ்சு எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறவங்க வந்து, ஃப்ரூட்ஸ வந்து அன்கட்டாவே எடுத்துட்டு போயிடுங்க. நீங்க கட் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சைஸ் ஆப்பிளோ, இல்ல கொய்யாப்பழமோ, இல்ல வந்து வெள்ளரிக்காயே சின்ன சைஸ் வந்து நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிரலாம். நீங்க ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு, அப்ப சாப்பிட்டுட்டு, அதோட சேர்த்து ஒரு டீ குடிச்சிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். நீங்க வந்து 7:00 வீட்டுக்கு வந்து உங்க டின்னர் சமைச்சு சாப்பிடுறதுக்கு. ஏன் அப்படி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாயந்திரத்தில உள்ளது அப்படின்னா வந்து, சில பேர் ஒண்ணுமே சாப்பிடாம ரொம்ப பசியோட வீட்டுக்கு வருவாங்க.
வந்த உடனே வந்து வீட்ல உள்ள ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன்னா சமைக்கிறவர்களும் தாங்காது அவங்களுக்கு. ஸோ அது சுகர் ஃப்ளக்சுவேஷன் அதிகமா காமிக்கும். இல்ல வீட்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருக்குதுன்னா, இந்த ஃப்ரூட்ஸுக்கு பதிலா வந்து நீங்க ஏதாவது ஒரு சுண்டல் வகைகள் 1 கப் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு புரோட்டீனும் கொடுக்கும். உங்களுக்கு 7:00 7:30 வரலும் டின்னர் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஐடியலா இருக்கும். 7:30 டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம், அது வந்து நீங்க வந்து சப்பாத்தி, இல்ல வந்து பொங்கல் ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்தும் ஒரு வந்து பருப்போ, இல்லாட்டி காயோ இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. 7:30க்கு அப்புறம் முடிஞ்ச அளவு எந்த ஸ்நாக்ஸும் எடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி டிவி பார்த்துட்டு, முறுக்கு, மிக்சர், நட்ஸு எதுவும் வந்து எடுக்காம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பசிக்கிற மாரி இருந்ததுன்னா, பெட் டைம்க்கு 1/2 அன் ஹவர்க்கு முன்னாடி வந்து 1 கப் மில்க் வித் புரோட்டீன் பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க. இந்த மாரி நீங்க எடுக்கிறப்போ, உங்க சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. உங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட் வந்து கம்மியா இருக்கும். HbA1c மெயின்டெயின் ஆகும்.